எம்பெருமானின் ஆத்ம பந்துக்களே, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரறு சுடரடி தொழுதனன் மனனே. எம்பெருமானை பிரார்த்தித்து அனைவருக்கும் ஆசீர்வாதம். என்ன கொண்டு வந்தாய், என்ன இழந்தாய், எதை கொண்டு போகப் போகிறோம் என்கின்ற ஆத்ம விசாரணை ஒவ்வொரு ஜீவாத்மாக்களுக்கும் இன்றியமையாதது. எதையும் கொண்டு வரவில்லை, எதையும் இழக்கப் போவதில்லை. இருக்கும் வரை கொடுத்ததை அனுபவித்துவிட்டு செல்வதற்கு நாம் ஒரு பயனாளியாக, பயணியாக, ஒரு வேலை ஆட்களாக தான் இங்கு பிரபஞ்சத்தில் வந்துள்ளோம். அது யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய கர்ம பலனுக்கு ஏற்றாற்போல் வாழ்க்கை வாழ்வு அமைந்து அதற்கேற்றாற்போல் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் இவரவர்களுக்கு என்னென்ன கடமை என்பதை உணர்த்தி அதற்கேற்றாற்போல் தான் நமக்கு வாழ்க்கை அமைக்கப்பட்டு நாம் இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில் பிறந்துள்ளோம். எதுவும் எடுத்து வரவில்லை, எதுவும் கொண்டு போக முடியாது. யாரை நம்பியும் பிறக்கவில்லை, யாரும் கூட வரப்போவது இல்லை. இதுவே ஒரு உண்மையான கருத்து. அதற்காக யாரும் வேண்டாம் என்று நாம் கூறவும் இல்லை. ஏனென்றால் நிலையில்லாத வாழ்க்கைக்கு இவை அனைத்தும் நிலை இல்லாதது, நிலையற்றது என்பதை புரிந்து கொண்டு பற்றறுத்து பட்டும் படாத நிலை, பற்று தெரியாத நிலை, படவே கூடாத நிலை என்ற நிலையில் நாம் வாழ்ந்து வந்தால்தான் இறைவன் திருவடியை அடைய முடியும். இதெல்லாம் நாம் அதிகமாக பற்று வைத்து அதற்காக நாம் வாழ்நாளை தொலைக்கிறோமோ, அது கடைசியில் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டு அதனால் ஏற்படக்கூடிய பலன்களையும் பயன்களையும் நாம் வேதனையால் அனுபவிக்கும் பொழுது அப்பொழுதுதான் தெளிவு ஏற்படும். அந்த வினைகளை நாம் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு, இப்படி இருந்தால் இப்படி வரும், இப்படி செய்தால் இப்படி போகும் என்பதை புரிந்து கொண்டுமேயானால் எது எவ்வளவு தேவை, யாருக்கு எது தேவை, யாருக்கு எது கொடுக்க வேண்டும், யாருக்கு யாரோடு யார் பேச வேண்டும் என்ற நியதி உள்ளது. அதைத்தான் கூறியுள்ளோம். எதை கொண்டு வந்தால் எதை இழப்பதற்கு. பிறந்த பிறகுதான் பந்த பாசத்தால் நாம் சிக்குண்டு, பந்த பாசத்தால் நாம் கட்டுண்டு, ஆசைக்கு மேலாக பேராசை என்ற மாயை ஏற்படுத்தி கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு வாழும்போது இழப்பு என்று வரும்பொழுது தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் தள்ளப்படுகிறது. இதை நாம் முதலிலேயே ஆரம்பத்திலேயே சிந்தித்து செயலாற்றி புரிந்து கொண்டு வாழ்ந்தோமேயானால் பற்றெடுத்து அகமடைக்கு பதிவு கொண்டு சாகாத கல்வி கொடு குணசீலன்தான் என்று எம்பெருமான் தாழ்வுண்டே நிச்சயம். சரணாகதி ஒன்றே மோட்சத்திற்கு வழி, சரணாகதி என்பதே உத்தமம் என்பதை ஒவ்வொரு ஜீவர்களும் ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தான் கூறப்பட்டுள்ளது. எதை கொண்டு வந்தாய், எதை இழந்தாய். வரும்பொழுது ஒவ்வொரு ஜீவன்களும் ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் பாபத்தையும் புண்ணியத்தையும் 2 கைகளால் எடுத்துக்கொண்டு திரும்பி நாம் இந்த பூ உலகில் விட்டு இந்த ஆத்மா செல்லும் பொழுது அனைத்தையும் நாம் திதுபாடு செய்து விட்டோம், அனைத்தையும் நாம் இங்கு இந்த ஜென்மத்தில் கரைத்து விட்டோம், பிறவா வரம் கொடுப்பதற்காக, பிறவா வரம் வேண்டும் என்பதற்காக நாம் இறைவனடி போய் சேர்ந்து விடுகிறோம். ஏனென்றால் ஆசையால் ஏற்படக்கூடிய ஆபத்து, ஆசையால் ஏற்படக்கூடிய துன்பம், ஆசையால் ஏற்படக்கூடிய இழப்பு, இவை அனைத்தும் தேவைதானா, தேவையா, யாரிடத்தில் எவ்வளவு எப்படி பற்று வைத்து அதற்கேற்றாற்போல் நீ உன்னை பக்குவப்படுத்தி கொண்டு வாழ்ந்தோமேயானால் இல்லை தொல்லை, இல்லை அல்லல், இல்லை மனக்கவலை. எதை நம்பியும் யாரை நம்பியும் யாரும் இந்த பூமியில் பிறக்கவில்லை. பிறந்த பின்புதான் ஏற்படக்கூடிய பந்த பாசங்கள், உறவுகள், முறைகள் அனைத்தும் நண்பர்கள், நண்பிகள்
என்று பலவாகி போய்கொண்டே இருக்கிறது. கடைசியில் நாம் யோசித்து பார்த்து செயலாற்றி கொண்டு வந்தோமையானால் யாரும் நிலையில்லை, யாரும் கூட வரப்போவதில்லை, யாரும் நமக்கு, நம்முடைய நிழல் நமக்குத்தான். என்னதான் செல்வந்தர்களாக இருந்தாலும், பணத்தால் பலர் போற்றக்கூடியவர்களாக இருந்தாலும், நோய் என்று வந்துவிட்டால் யாருக்காக யார் அதை மாற்றி கொடுக்க முடியும், மாற்றி அமைக்க முடியும், மாற்ற முடியும்? அவரவர் கர்மத்தை, அவர்களுடைய பாப இணையை, அவர்கள் முற்பிறவி செய்த கர்ம வசத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அனைத்தையும் அவர்களை தித்துபாடு செய்ய வேண்டும், கரைக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த பூத சரீரம் படைக்கப்பட்டுள்ளது. அதை நாம் புரிந்து கொண்டு இறைவன் சிந்தனையில் வாழ வேண்டும், இறையை நினைத்து வாழ வேண்டும், இறையின் நாமத்தை சொல்லி கற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதை ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் புரிந்து கொண்டால் அல்லல் இல்லாமல், தொல்லை இல்லாமல், துன்பம் இல்லாமல், துயரம் இல்லாமல், கவலை இல்லாமல் வாழ முடியும். அதுக்கு இறை தாழ் ஒன்றே நிச்சயம், நிதர்சனம். அதுவே உண்மை, அதுவே சத்தியம், அதுவே நம்மை வாழ வைக்கும், நம்மை கடை தேற்றும். இந்த மாயையிலிருந்து, மாய உலகிலிருந்து நம்முடைய ஒவ்வொரு ஜீவர்களும் பிறப்பே கர்ம வசத்தால் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது செய்தால் நல்லது வரும், தவறு செய்தால் தண்டனை உறுதி. இது யாராக இருந்தாலும் சரி, அதிகார வர்க்கத்தில் இருந்தாலும் சரி, செல்வ செருக்கால் வாழ்ந்தாலும் சரி, நான் தான் என்று அகம்பாவத்தால் வாழ்ந்தாலும் சரி, நோய் என்று பிணி என்று ஒன்று வந்துவிட்டால் அனைத்தும் அடங்கிவிடும். அடக்கப்படுவோம், அடக்கிவிடுவான். இது பொதுவான கருத்து. இது அனைவருக்கும் ஏற்படக்கூடிய வாழ்க்கையில் ஒன்று. அப்படி இருக்கும்பொழுது இறையின் தாளை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். நம்மால் முடிந்தது மற்றவர்களுக்கு செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும், செய்ய வேண்டும். மனித பிறவியை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக வாழ்வதற்காக தான் பிறவி என்பது. ஜீவன் ஜீவாத்மா என்பது ஜீவர்கள் என்று இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான பிறவி. இதை நாம் புரிந்து கொண்டு வாழ்ந்தோமையானால் நிதானம், அமைதி, ஒழுக்கம், கட்டுப்பாடு, பண்புள்ள வாழ்க்கை, இவை அனைத்தும் நாம் புரிந்து கொண்டவர்களாக வாழ முடியும். அப்படி நாம் வாழும்போது எது வந்தாலும், என்ன நடந்தாலும் அனைத்தும் அவனுக்கு தெரியும், அவனால் நடத்தப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டால் ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்பது உறுதியாக இருக்கும். எப்படி நமக்கு பிறவி என்று, பிறப்பு என்று குறிக்கப்பட்டதோ, மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்டு நிச்சயித்துத்தான் பிறப்பு என்பதை கொடுத்து இந்த பூமியில் நம்மை அனுப்பியுள்ளான் என்பதை ஒவ்வொரு ஜீவர்களும் ஜீவாத்மாக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். வரும்போதும் எதையும் அள்ளிக்கொண்டு வரவில்லை, போகும்போது எதையும் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. கட்டிய வீடு, ஆடை ஆபரணங்கள், செல்வம் அனைத்துமே மண்ணில் பிறந்த பிறகு ஏற்பட்டது. அனைத்துமே நீ மண்ணில் இருக்கும் வரை அதை அனுபவிக்கலாம், அதை பார்க்கலாம், அதனோடு இணைந்து வாழலாம். அதே சமயத்தில் வாழ்க்கை என்ற முடிவு வந்த பிறகு நீ எங்கு பிறந்தாயோ அந்த பூத சரீரத்தோடு அதுவும் இங்கு நிலைத்து விடுகிறதே தவிர, மின்னிலிருந்து வந்த ஆன்மா என்று சொல்லக்கூடியது திரும்பவும் இறையிடத்தில் தான் போய் அடைக்கலப்பட்டு கொண்டு அடைக்கலமாகிறது. ஏனென்றால் மனித பிறவியே இல்லாதவர்களுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் நாம் தேவையானதை செய்து கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக தான் அறிவு என்று சொல்லக்கூடிய ஆறாவது அறிவை சிந்தித்து செயலாற்றக்கூடிய சிறப்பான அந்த ஆற்றலை இறைவன் நமக்கு கொடுத்தான். அதை நாம் புரிந்து கொண்டு நல்லவர்களுக்கு நல்லவற்றிற்கு பயன்படுத்தி கொண்டு வாழ வேண்டும். வாழ கற்றுக்கொண்டு நிதானம் தேவை, பொறுமை தேவை. அகங்காரம், ஆணவம், செருக்கு, கோபம் என்பது இருந்தாலே ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு. கோபம் பாபம் சண்டாளம். பிறவி பயனால் நாம் பிறவி எடுத்து மனித பிறவியில் கர்மத்தையும் பாவத்தையும் தொலைக்கும்போது
இந்த ஜென்மத்தில் துன்பத்தை ஏற்படுத்தாமல், துன்பத்தை கொடுக்காமல், துன்புறுத்தாமல் ஜீவராசிகளிலிருந்து ஜீவர்களிலிருந்து அப்படி ஏற்படுத்தி நாம் வாழ்ந்தோமையானதால் மனித வர்க்கத்துக்கே ஒரு கேடு. இதன் மூலம் நாம் அடுத்த பிறவி என்ன எடுப்போம் என்பது நமக்கு தெரியாது. கீழே தள்ளப்பட்டு விடுவோம். அது இறைவன் ஒருவனே தர்மதேவதை ஒன்றே நிச்சயிக்கிறது, பிரபஞ்ச சக்தி என்று நிச்சயிக்கிறது. இதை புரிந்து கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, இழந்ததும் ஒன்றுமில்லை, இழக்க போவதும் ஒன்றுமில்லை, எடுத்துக்கொண்டு போவதும் ஒன்றுமில்லை என்பது ஒவ்வொரு ஜீவார்களும் ஜீவாத்மாக்களும் புரிந்து கொண்டு சரணாகதி என்று சொல்லக்கூடிய இறைவனின் தாளினை பற்றி நாம் ஜீவன் முக்தர்களாக ஆவோம். ஜீவன் முக்தியை இறைவனிடத்தில் கேட்போம். பிறவா வரம் தரும் பெம்மானை என்று பிரார்த்திப்போம் என்று கூறிக்கொண்டு அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீ சீனிவாச மலையப்ப சுவாமியை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.